ரீடிங் யூ இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய வாலிப பிள்ளைங்க என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, ஆனால் நான் ஆண்டவரோட கையில இருந்து கீழே விழுந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு பால், சரிங்களா, எசப்பா கையில இருக்க ஒரு பால்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பால்ல நீங்க கீழே விழுந்துட்டீங்க. அந்த பால் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன். பட் பால் வேணும்னு வீட்டில் காசு கேட்டா கால் மேலே அடிப்பாங்க. என்னடா வயசு உனக்கு, இந்த வயசுல உனக்கு பால் வேணுமா அப்படின்னு கேட்டு. ஸோ அந்த பாலை நீங்க உங்களை கம்பேர் பண்ணிங்க. அந்த பால் கீழே விழுந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல விழுதோ அதே அளவுக்கு அந்த பால் மேலே வரும். அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு இன்னைக்கு விழுந்துச்சிங்களா, ஆண்டோட கையில இருந்து கீழே விழுந்துச்சிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு சப்போஸ் சமயத்தில் ஆண்டவரே நான் திருப்பி வரணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்க எப்படி விழுந்தீங்களோ அதை விட ஃபாஸ்டரா, அதை விட சூப்பரா, அழகா நீங்க உட்கார வேண்டிய இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை உட்கார வைப்பாரு. அதனால இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கையில இருந்து கீழே விழுந்த பாலா நான் இருக்கிறேன், அந்த பால் எப்படி மேலே வருமோ அந்த மாதிரி நான் மேலே கொண்டு வந்து உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைங்கப்பான்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கு வல்லவராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video.